ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். உங்கள்ட்ட எல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன். நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கிறதுனால, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி என்ன? எப்படி? ஹவ் டு கம் டு அவர் சோல் அலைன்டு ஃபார்ம். இந்த ஜேர்னில இருக்கிற பெயின்லேருந்து எப்படி வெளியில வர்றது? இந்த மாரி விஷயங்கள் தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதில நான் கிளியரா சொல்றேன். உங்களோட கண்டிஷனிங் எதுவுமே இந்த ஜேர்னில ஒர்க் ஆகாது. உங்க மைண்ட்ல சாதாரண ஒரு லவ் மாரி யோசிச்சு இத பார்க்காதீங்க. இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் கமெண்ட்ல வந்துட்டு நெறைய பேரு, அது இப்போன்னு கிடையாது, கன்டினியூவஸா எப்போதுமே கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, எனக்கு மேரேஜ் ஏஜ். நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில வந்துட்டேன். ஆனா, ஆல்ரெடி மேரேஜ் ஆயி, இல்ல ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருக்கிறவங்க 30ஸ், 40ஸ்லலாம் இருக்கிறவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகல. ஸோ, நான் கல்யாணம் பண்ணணும்ல. அப்போ எனக்கு கண்டிப்பா என் ட்வின் வேணும்ல, அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ, அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க மட்டும் ஸ்பெஷலான ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கீங்க. ஏஜ் ஆயி ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க இந்த ஜேர்னில வர்றவங்கலாம் கொஞ்சம் குறைஞ்ச ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்காங்கன்னு அர்த்தமா? கிடையாது. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் நாட் அபவுட் ரொமான்ஸ் அண்ட் லவ் அலோன். இட் இஸ் அபவுட் யோர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹவ் டு கம் இன்டு யோர் ஓன் சோல் ஃபார்ம். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த லவ் வந்துச்சு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஏஜ வச்சு கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஏஜ் இஸ் அகெயின் கண்டிஷன். நான் சொல்லியிருக்கேன், சோல்க்கு ஏஜ் கிடையாது. நம்ம ஏஜ வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு பார்க்குறோம்னா, இது எல்லாமே கண்டிஷன்டு மைண்ட் செட்லேருந்து வருது. நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இல்ல, நீங்க வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல டிட்டாச் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு யார வேணுனாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுல என்கிட்ட நீங்க வந்து அட்வைஸ் கேட்டீங்கன்னா, நான் என்ன புரோக்கரா? இல்ல ஜோல்சியரா? உங்களுக்கு பார்த்து சொல்றதுக்கு. என்னால என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க. உங்களுக்கு யார சூஸ் பண்ணணும்? உங்க சோல் அலைன்டா யார் இருக்காங்க? உங்களுக்கு யார சூஸ் பண்ணும்போது ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தானே. நான் வந்து ஜஸ்ட் அ கைடு ஹூ கேன் டெல் யூ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் த பெயின் இன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இதுதான் என்னால பண்ண முடியும். ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இஃப் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இது உங்களுக்குன்னு இல்ல. இதுல அண்டர்கோ பண்ற எல்லாருமே சேம் கைண்ட் ஆஃப் பெயின தான் அண்டர்கோ பண்றாங்க. அவங்களோட ஏஜ், அவங்களோட சிச்சுவேஷன், எனக்கு வந்து பெட்டரா இருக்கு. என்னோட ட்வின் வந்து பெட்டரா இருக்காங்க. என்னோட ட்வின் அப்படி, அவங்க ட்வின் இப்படி. இதெல்லாம் கம்பேர் பண்றீங்கன்னா, இதெல்லாம் ஈகோ. யோசிச்சு பாருங்க. என்னோட ட்வின் செப்பரேஷன்ல இல்ல. அவங்க ட்வின் தான் செப்பரேஷன்ல இருக்காங்க. என்னோட ட்வின் வந்து அந்த மாதிரி திமிரா பேச மாட்டாங்க. அவங்க ட்வின் தான் அப்படி பேசுறாங்க. இப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னாலே, இட்ஸ் இன் அ ஈகோ மைண்ட். அதெல்லாம் வந்து கரெக்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. இந்த ஜேர்னில நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. இந்த கேள்வி கேட்கிறவங்க எல்லாரும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில தான் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருந்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்க இந்த 3D லைஃப்ல கல்யாணம் ஆனீங்களோ, ஆகலையோ, உங்களுக்கு வீட்ல வரன் பார்க்குறாங்களோ, பார்க்கலையோ, இதெல்லாம் இந்த ஜேர்னிய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ஒரு ஆப்ளிகபிள் ஆனதே கிடையாது. இந்த ஜேர்னிங்கிறது உங்களோட சோல் அலைன்டு ஃபார்ம்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்த ஒரு விஷயம். நீங்க அத பண்ற வரைக்கும் நீங்க 3D கண்டிஷன்ஸ் எத யோசிச்சாலும் உங்களுக்கு நடக்க போறதில்ல. ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதா? நான் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அவகாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் த கண்டிஷன். ஏன்னா கல்யாண வயசு அப்படின்னு நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாரி தானே கல்யாணம் ஆனவங்களும். கல்யாணம் ஆனவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில வந்து இந்த ட்வின் மேல லவ் வரணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ஸோ கல்யாணம் ஆனவங்க வந்து பண்ணும்போது அத கேவலமாவும், கல்யாணம் ஆகாதவங்க பண்ணும்போது அதுல ஏதோ பெரிய நல்ல விஷயம்னு நினைக்காதீங்க. தட் இஸ் ஆல் யுவர் ஈகோ. திஸ் ஜேர்னி கம்ஸ் டு யூ டு டீச் யூ லெசன்ஸ். ஸோ நீங்க எந்த விதத்திலயாவது மத்த ட்வின் ஃப்ளேம்ஸ விட நான் பெட்டர்ன்னு ஏதாவது ஒரு விதத்துல யோசிக்கிறீங்க அப்படின்னா, யூ வில் பி ஸ்டக் தேர். அதுலேருந்து நீங்க வெளில வரமாட்டீங்க. ஸோ அந்த ஈகோவ எடுத்து தூக்கி போட்டுட்டு, உங்க ஜேர்னில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் உங்க லைஃப் உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு கர்மா என்ன இருக்கோ, அதுபடி தான் நீங்க வந்து பல டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஸோ டேக் யுவர் சாய்ஸஸ், கோ வித் இட். இதெல்லாம் வந்து இன்னொருத்தங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ என்கிட்ட வந்து கேட்டாலும் எனக்கு எதுவுமே அதுல அபிப்பிராயம் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ஒரு கைடன்ஸா இருக்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட ஆசை. பெயின்ல இருக்கீங்கன்னா, அதுலேருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் என்னோட வீடியோஸ். இதுக்கு மேல உங்க பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கோ, அத பத்தி அபிப்பிராயம் சொல்றதுக்கோ நான் யாருமே கிடையாது. நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், தட் இஸ் யோர் பர்சனல் சாய்ஸ். நீங்க என்ன பண்ணணுங்கிறது உங்க டிசிஷன் தான். கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் இட் இஸ் டிஸ்டர்பிங் மீ அ லாட். லவ் அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறேன். ஸோ இங்க நான் வந்து சோல் லவ், அகெயின் லவ் விச் வில் பிரிங் யூ டு யோர் சோல் அலைன்டு ஃபார்ம். அத பத்தி தான் நான் பேசுறேன். நான் வந்து இங்க உங்களுக்கு உங்க ட்வின்ன கல்யாணம் பண்றதுக்கோ, உங்க ட்வின் கூட நீங்க சேர்ந்து இருக்கிறதுக்கோ, உங்க ட்வின்னு லைஃப்ல இருக்கிறவங்கலாம் உங்க லைஃப் அவங்க லைஃப்ப விட்டு போணும் அப்படிங்கிறதுக்கோலாம் வீடியோ போடுற பெர்சன் கிடையாது. ஸோ
again and again understand twin flame journey is about you, it's about you, it's about you, all about you. வேற யாருமே கிடையாது. ஸோ எனக்கும் நான் இந்த வீடியோ போடும்போது அந்த ட்வின் ஃப்ளேம் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இங்கே பேசுகிறேன், அவங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மீறின எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்க. தட் இஸ் யோர் லைஃப், யோர் சாய்ஸ். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.